பார்த்திங்கன்னா இப்போ க்ராப் வந்து ஒரு 40 டேஸ் க்ராப்பு. அந்த பக்கமெல்லாம் மருந்து அடித்தாச்சு. இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையினால் இது அப்படி பாதியிலேயே அடிக்காமல் போட்டிருக்கோம்னு. ஸோ ஆக்சுவலாக இந்த காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து கொஞ்சம் சேர்த்தி தான் போட்டிருக்கோம். ஏன்னா வந்து பயிரும் மேலே வந்துருச்சு, அதே மாதிரி களையும் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டுக்கு வந்து கொஞ்சம் மருந்து சேர்த்தி தான் போட்டிருக்கோம். என்னென்ன மருந்து என்ன பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத வந்து இன்றைக்கி காமிக்கிறேன். இதே ஃபீல்டில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆக்சுவலாக மருந்து அடிச்சிட்டோம். ஸோ அந்த பக்கம் இந்த பக்கமும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே நல்லா வித்தியாசம் தெரியும், எவ்வளோ எப்படி ரிசல்ட் இருக்குங்கிறது. வந்து செடிக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை. அங்கங்கே வந்து கோரை மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. அதனால் மிச்சப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு களை இல்லாமல் தான் இருக்குது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதிலிருந்து இது மட்டும்தான் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து முதலே நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம். ஸோ ஒரு 25 நாள் க்ராப் இருக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்ம களைக்கொல்லியில் வந்து நீட்டாக அடிச்சிட்டோம். ஸோ அதோட ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 25 நாளே அடிக்கலாம். ஸோ 20 to 25 டே அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெர்பிசைட் ஸ்ப்ரே பண்ணலாம். கூட களைக்கொல்லி அடிக்கிறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புழு மருந்து ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம். எம்எம்எக்டின் வந்து மட்டும் கூட போட்டுக்கலாம். இல்லை கூடவே எதுவும் புழு மருந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் புழு மருந்து வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா இப்போது ஏரியா நிறையா இருக்கிறவங்க களைக்கொல்லியை அழிச்சிட்டு திருப்பி இன்னொருக்கா வந்து நாங்கள் மருந்து அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து அது ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ என்னென்னா நீங்கள் களைக்கொல்லியும் புழு வந்து தனித்தனியாக அடிச்சுக்கிறது வந்து பெட்டரு. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக எல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துலையுமே களை இல்லை. இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது தான், பட் ஆனால் வேறு வழி இல்லையே. ஏன்னா ஆள் சம்பளம் கூட்டிகிட்டே போகுது. மேன் பவரை கம்மி பண்ணணும். மேன் பவரை கம்மி பண்ணால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் ஸ்கேல் நிற்கும். ஸோ எல்லாம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்னால அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம். பட் ஆனால் என்னென்னா நம்ம இது 45 மொத்தம் டைம் ஸ்பெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 monthஸில் ஒரே ஒரு டைம் தான் ஸ்ப்ரே பண்ணுறோம். மிச்ச டைமெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது கிடையாது. அதனால ஓரளவுக்கு மண்ணில் வந்து பாதிப்பு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இது யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது.
கிராப்புமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் வந்து நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ண ஏரியா பாருங்க, ஃபுல்லாக களையே இங்கே நீட்டாக இருக்கும் உள்ளுக்குள்ள. இதே இதில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணதுக்கும் ஸ்ப்ரே பண்ணாததுக்கும் வித்தியாசம் வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு பிளாட், அதாவது இந்த ஒரு பிளாட் மட்டும் பார்த்திங்கன்னா இது வந்து டாட்டா. ஸோ இதோட ஈல்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து டாட்டா பிளான் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா. இது வந்து களைக்கொல்லி காலையில் தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துல நல்ல டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஸ்ப்ரே பண்ணாத ஏரியா. இது வந்து இப்போ இன்றைக்கி காலையில் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ண ஏரியா. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். செடி வந்து பாதிப்பு எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு 20-25 நாள்லேயே வந்து ஸ்ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த களைக்கொல்லி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்னென்னா மொத்தத்துக்கு 2 மருந்து. ஒன்று வந்து டெம்போட்ரைன்னு சொல்லுவாங்க, அந்த மருந்து. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அட்ரசின். ஸோ டெம்போட்ரைன் வந்து 1/2 லிட்டரும், அட்ரசின் வந்து 1/2 கிலோ. ஸோ இந்த 2 கண்டென்ட்டுக்குமே வந்து நம்ம பவர் ஸ்ப்ரேயில் யூஸ் பண்ணுறப்போ 10லேருந்து 12 டேங்க் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் அப்படியே நீங்கள் ட்ரோனில் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே பாதியாக வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்னென்னா நீங்கள் 10 டேங்க் வந்து நான் பவர் ஸ்ப்ரேயில் ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் என்ன ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரோனில் வந்து 2 தான். ஏன்னா 5 டேங்க் மருந்து வந்து ஒரே டேங்க்கில் வந்து ட்ரோனில் போட்டுருவோம். ஸோ இந்த பேக் 1/2 லிட்டர் மருந்தும் 1/2 கிலோ வந்து அட்ரசின் பவுடரும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரோனுக்கு 2 ஃப்ளைட் வரும். ஆனால் நாங்கள் இந்த தடவை ட்ரையல் பிளாட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஒரு பேக்கை வந்து ஒரு ஃப்ளைட் சேர்த்தி போட்டிருந்தோம். அப்போ என்னென்னா இன் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 3 பேக் பிடிக்கிற இடத்துல நமக்கு 2 பேக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 பேக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பேக்குக்கு 3 ஃப்ளைட்டு. ஸோ இன் டோட்டல் 6 ஃப்ளைட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது மருந்தோட யூசேஜ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 25% வந்து கம்மியாக தான், 25-30% கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்குது. அது ஏன்னா நம்மளுக்கு ட்ரோனில் வந்து ஏரியா கவரேஜும் வந்து ஜாஸ்தி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருந்தோட கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும், டைல்யூட் பண்ணுற கண்டென்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த தடவை ட்ரோனில் வந்து ஒரு ஃப்ளைட் சேர்த்தி போட்டு யூஸ் பண்ணியுமே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா தான் ப்ராப்பராக இருந்திருக்கு. இன்னொரு ட்ரையல் பிளாட் வந்து எனக்கு பின்னாடி இருக்க பிளாட்டில் வந்து நெக்ஸ்ட்டு மக்காச்சோளம் தான் போட போகிறோம். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாக மருந்து ட்ரோனில் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ப்ராப்பராக இருக்கா இல்லையாங்கிற ட்ரையல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன மருந்து வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்க ஹெர்பிசைடு, செலக்டிவ் ஹெர்பிசைடுக்கு, அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, டோசேஜ் எவ்வளோ, இது ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.